மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு உருவாகிறது அடுத்த சிக்கல். அமெரிக்கா உதவியால் ஆட்டம் போட்ட இஸ்ரேல் அந்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பால் ஆடி போயிருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கியுள்ள காட்டு ஆட்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் வலிமையடைவது அவசியமாகும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. அமைதியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர் அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதாக ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு. காலநிலை மாற்றம் குறித்த ஐநா பேரணியில் எழுந்த பலஸ்தீன ஆதரவு குரல்கள். உலகம் முழுவதும் எழும் பலஸ்தீன ஆதரவு குரல்களால் தனித்து விடப்படும் இஸ்ரேல். காசா அருங்காட்சியகத்திலிருந்து கலைப்பொருட்களை திருடிய இஸ்ரேல். சியோனிச அரசின் மற்றொரு கீழ்த்தரமான செயல் அம்பலம். காசாவில் சர்வதேச படையை நிறுத்துவதற்கு வழிவகை செய்யும் அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு பலஸ்தீனியர்கள் கடும் எதிர்ப்பு. பலஸ்தீனின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்ட அறிவிப்பு. யெமன் மீது பொருளாதார தடைகளை நீடிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு யெமன் நாடாளுமன்றம் எதிர்ப்பு. அமெரிக்காவின் ஜனநாயக மற்றும் குடியரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு அதிகரித்து வரும் எதிர்ப்பால் அந்நாடு புதிய சிக்கல்களை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவை மேன்மையடைய செய்வோம், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற கோஷத்தை முன்வைத்து டொனால்டு ட்ரம்ப் தேர்தலை சந்தித்தார். இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த கோஷம் எதிர் திசையை நோக்கி செல்வதாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத தொடங்கியுள்ளனர். இஸ்ரேலை மேன்மையடைய செய்வோம் என்ற கோஷத்தை நோக்கி நமது நாடு செல்கிறதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இஸ்ரேலுக்கு பெரும் அளவிலான ஆயுதங்கள் மற்றும் பொருளாதாரம் மூலம் அமெரிக்கா உதவி செய்து வருகிறது. இதன் பின்னணியில் அமெரிக்காவில் உள்ள யூத லாபி செயல்பட்டு வருகிறது. இதனால் அமெரிக்காவின் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பலஸ்தீனில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை அதற்கு உலகளாவிய எதிர்ப்பை பெற்றுக் கொடுத்தது. அமெரிக்காவிலும் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். தங்களின் வரிப்பணம் எதற்காக பாலஸ்தீனியர்களை படுகொலை செய்ய பயன்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். தற்போது அமெரிக்க அரசியல்வாதிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கியுள்ளனர். இருதரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனக்கு எதிராக திரும்பியது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் நகரின் புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜஹ்ரான் மம்தானி, கிறிஸ்துவ தேசியவாத சித்தாந்தத்தை கொண்ட டக்கர் கார்ஸ்லாண்ட் என இரு துருவங்களாக இருப்பவர்கள் இஸ்ரேலிய எதிர்ப்பில் தற்போது ஒரே நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றனர். இதனை இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேலிய விமர்சனம் என்பதை சில வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்க அரசியல்வாதிகள் மத்தியில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர் மட்டுமே விதிவிலக்காக இருந்தனர். ஆனால் இன்று இஸ்ரேலை விமர்சிப்பதற்கு யாரும் தயங்குவதில்லை. புதிய தலைமுறை அரசியல்வாதிகள் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதில்லை. உதாரணமாக அமெரிக்க அரசியல்வாதியான நிக்கி ஹேலி காசாவில் குண்டு வீசுவதை ஆதரித்தவர். இஸ்ரேல் நமக்கு மிக அவசியமான நாடு என்று வாதிட்டவர். ஆனால் அவரின் மகனான நலின் ஹேலி மற்ற நாடுகளைப் போன்று இஸ்ரேலையும் அமெரிக்கா நடத்த வேண்டும் என்கிறார். கிறிஸ்துவ அடிப்படைவாதிகளும் முன்னர் இஸ்ரேலிய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அச்சிந்தனை கொண்ட இளம் தலைமுறையினர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறுபடுகின்றனர். சில ஜனநாயக கட்சியினர் இஸ்ரேலிய ஆதரவு குழுக்களிடமிருந்து பிரச்சார நிதியை கூட தற்போது பெறுவதில்லை. இந்த மாற்றத்தை ட்ரம்ப் கூட அங்கீகரித்துள்ளார். முன்னர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூறினாலும் உங்களின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும். இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூறினால் உங்கள் அரசியல் வாழ்க்கை முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்று 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் கூறியிருந்தார். 2022 42% அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 53% உயர்ந்துள்ளதாக ஒரு கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை 32% அமெரிக்கர்கள் மட்டுமே அங்கீகரிப்பதாக மற்றொரு கணக்கெடுப்பு கூறுகிறது. அமெரிக்காவின் உதவி காரணமாக ஆட்டம் போட்டு வரும் இஸ்ரேல் தற்போது அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு எதிராக திரும்பியுள்ளதால் ஆட்டம் கண்டு நிற்கிறது. ஆயுத போட்டியை ஏற்படுத்தி வருவதாகவும் சர்வதேச சட்டங்களை மீறி வருவதாகவும் அமெரிக்கா மீது ஈரான் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. காட்டு ஆட்சியை நோக்கி அமெரிக்கா திரும்பிக் கொண்டிருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் பெயரை போர் அமைச்சகம் என்று பெயர் மாற்றம் செய்ததையும் அணு ஆயுதங்களை சோதனை செய்து வருவதையும் இதற்கான சான்றுகளாக அவர் முன்வைத்தார். சமாதானத்தின் அதிபராக தன்னை முன்னிறுத்திக் கொள்பவர் விரும்பிய இடங்களை விரும்பிய நேரத்தில் தாக்குதல் நடத்துவதாகவும் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகவும் ட்ரம்ப் மீது அவர் குற்றம் சாட்டினார். ராணுவத்திற்கான பட்ஜெட்டை ஒவ்வொரு நாடும் அங்கீகரித்து வரும்போது போர்களும் வன்முறைகளும் அதிகமாகும். அமெரிக்கா உருவாக்கியுள்ள இந்த சூழலில் சட்டத்திற்கு இடமில்லை. இந்நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒருவர் வலிமையாக இருப்பது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ஏஜெண்டாக செயல்பட்டு வரும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து மீறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் வழங்கி வரும் ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளே இஸ்ரேல் இனப்படுகொலைகளையும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களையும் புரிவதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 2 வருடங்களில் 7 நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஜூன் மாதம் தாக்குதல் நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரேசில் நாட்டில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் குறித்த மாநாடு பேரணியில் சுதந்திர பாலஸ்தீனுக்கான குரல்கள் ஓங்கி ஒலித்தன. காலநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடு சமீபத்தில் பிரேசில் நாட்டில் பெலமின் நகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 200 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டை ஒட்டி மிக பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையப்படுத்தி நடத்தப்பட்ட இந்த பேரணியில் சுதந்திர பாலஸ்தீனுக்கான குரல்கள் வலிமையாக ஒலித்தன. சர்வதேச சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் டியாகோ அவிலா இதனை வழி நடத்தினார். பேரணியில் பலஸ்தீன ஆதரவு பதாகைகளையும் பலஸ்தீன் கொடிகளையும் மக்கள் ஏந்தி சென்றனர். காலநிலை மாற்றம் குறித்து நடைபெற்ற மிக பெரும் பேரணியில் பலஸ்தீன ஆதரவு குரல்கள் எழுந்தது.
பூமியை காப்பதும் நீதியை காப்பதும் ஒன்றே என்ற செய்தியை இதன் மூலம் அவர்கள் தெளிவாக உணர்த்தியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்ற கண்காட்சி கால்பந்து போட்டியின் போது பாலஸ்தீன கொடியால் மைதானத்தை அலங்கரித்த கால்பந்து ரசிகர்கள் பாலஸ்தீன தேசிய கீதத்தையும் இணைந்து பாடி பாலஸ்தீனுக்கான தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். உலகம் முழுவதும் அனைத்து தளங்களிலும் சுதந்திர பாலஸ்தீனுக்கு அதிகரித்து வரும் ஆதரவு இஸ்ரேலை சர்வதேச அரங்கிலிருந்து தொடர்ந்து தனிமைப்படுத்துகிறது. அருங்காட்சியகத்திலிருந்து 17,000க்கும் அதிகமான கலைப்பொருட்களை இஸ்ரேல் திருடியதாக பாலஸ்தீன் அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பாலஸ்தீனின் காசாவில் 2 ஆண்டுகளாக இனப்படுகொலையை நிகழ்த்தி வந்த இஸ்ரேல் பல்வேறு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வந்தது. காசா அருங்காட்சியகத்தில் உள்ள 17,000க்கும் அதிகமான கலைப்பொருட்களை இஸ்ரேல் திருடியதாக பாலஸ்தீன் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காசா நகரத்தில் உள்ள அல் பஷா அருங்காட்சியகத்தில் இருந்து 17,000க்கும் அதிகமான தொல்பொருள் கலைப்பொருட்களை இஸ்ரேல் திருடியுள்ளது. மம்லூக் ஆட்சியாளர்கள் காலத்தின் இந்த அருங்காட்சியகத்தை டிசம்பர் 2023 இஸ்ரேல் புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கியது. வெறும் 20 கலைப்பொருட்கள் மட்டுமே மீட்கப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பாலஸ்தீனியர்களின் வரலாற்றை முற்றிலுமாக அழிக்க நினைக்கும் இஸ்ரேலின் கேவலமான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த அருங்காட்சியக திருட்டு அமைந்துள்ளது. அருங்காட்சியகத்தில் மம்லூக், உதுமானிய, பைசாந்திய மற்றும் ரோமர்கள் காலத்தின் கலைப்பொருட்கள் இருந்ததாக அருங்காட்சியக கண்காணிப்பாளர் ஹமூதா அல் தஹ்தர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன அடையாளம் மற்றும் வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தில் நூற்றுக்கணக்கான தொல்பொருள் இடங்களையும் இஸ்ரேல் அழித்துள்ளதாக பாலஸ்தீன சுற்றுலா மற்றும் தொல்பொருள் துறை தெரிவித்துள்ளது. காசாவின் மீது வெளிநாட்டு ஆதிக்கத்தை ஏற்க மாட்டோம் என்று பாலஸ்தீன அமைப்புகள் அறிவித்துள்ளனர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான 2ஆம் கட்ட உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு பாலஸ்தீன அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. காசாவின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்தும் வகையில் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு துணையாக அமையும் என்று பாலஸ்தீன அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீன நிர்வாகத்தையும் மறுகட்டமைப்பையும் வெளிநாடுகளிடம் ஒப்படைப்பது பாலஸ்தீனின் இறையாண்மையை பாதிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு படைகளை நிறுத்துவதாக இருந்தாலும் அது ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பாலஸ்தீன நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு இதில் எந்தவித பங்களிப்பும் இருக்கக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை பாதுகாப்பது, நிவாரணம் வழங்கப்படுவதை உறுதி செய்வது உள்ளிட்ட பணிகளை மட்டுமே சர்வதேச படை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதுகாப்பு நிறுவனமாக அது செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு ராணுவத்தினர் காசாவில் இருப்பதையோ வெளிநாட்டு தளங்கள் அமைக்கப்படுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்துள்ளனர். காசாவில் மேற்கொள்ளப்படும் நிவாரண பணிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் பாலஸ்தீன நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிவாரணம் வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆயுதங்களை களைவதற்கான எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்துள்ள அவர்கள் எதிர்த்து போராடுவதற்கான உரிமை சர்வதேச அளவில் வழங்கப்பட்டுள்ள உத்தரவாதம் என்றும் தெரிவித்துள்ளனர். யெமன் மீதான பொருளாதார தடைகளை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்க செய்யும் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்திற்கு யெமன் நாடாளுமன்றம் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. யெமன் மீதான பொருளாதார தடைகளை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை துணை போவதாக யெமன் நாடாளுமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. யெமன் இறையாண்மை மீதான தாக்குதலாக இந்த தீர்மானத்தை குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்றம் அதனை கடுமையாக கண்டித்துள்ளது. ஆதிக்கத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பையும் எதிர்க்கும் நாடுகளின் முயற்சிகளுக்கு இத்தீர்மானம் எதிராக உள்ளதாக நாடாளுமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இரட்டை நிலைப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்றம் 2 ஆண்டுகளாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை சுட்டிக்காட்டியது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு உருவாகிறது அடுத்த சிக்கல். அமெரிக்கா உதவியால் ஆட்டம் போட்ட இஸ்ரேல் அந்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பால் ஆடி போயிருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கியுள்ள காட்டு ஆட்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் வலிமையடைவது அவசியமாகும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. அமைதியை நிலைநாட்டுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர் அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதாக ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு. காலநிலை மாற்றம் குறித்த ஐநா பேரணியில் எழுந்த பாலஸ்தீன ஆதரவு குரல்கள். உலகம் முழுவதும் எழும் பாலஸ்தீன ஆதரவு குரல்களால் தனித்து விடப்படும் இஸ்ரேல். காசா அருங்காட்சியகத்திலிருந்து கலைப்பொருட்களை திருடிய இஸ்ரேல். சியோனிச அரசின் மற்றொரு கீழ்த்தரமான செயல் அம்பலம். காசாவில் சர்வதேச படையை நிறுத்துவதற்கு வழிவகை செய்யும் அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு பாலஸ்தீனியர்கள் கடும் எதிர்ப்பு. பாலஸ்தீனின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்ட அறிவிப்பு. யெமன் மீது பொருளாதார தடைகளை நீடிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு யெமன் நாடாளுமன்றம் எதிர்ப்பு.